இப்போ உலக தமிழ் அன்பர்களுக்கு வணக்கங்க. நான் இப்போ ஒரு பாரிஸின் முக்கியமான பகுதி இது. பாரிஸின் 12 ரோடுகள் ஒன்று கூடக்கூடிய இடம். நெப்போலியன் நினைவு சின்னம் சொல்லுவாங்க. இந்த இடத்துல தான் இந்த நாட்டுடைய அதாவது இந்த நாட்டுடைய முக்கிய நிகழ்வுகள் நடக்கும். உதாரணத்துக்கு இந்த நாட்டுடைய குடியரசு நாள் போன்ற முக்கிய நிகழ்வுகள், இந்த நாட்டில் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற தலைவர்களை வரவேற்பது, வெளிநாடு நம்ம இந்த நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாலிபால் இதுங்க ஃபுட்பாலில் இவங்க ஜெயிச்சுட்டு வந்தால் இவங்களை வரவேற்கிற இடம், புது வருடங்களை கொண்டாடுகின்றது, அதை போன்ற முக்கிய நிகழ்வுகள். வெளிநாடுகளில் ஒரு டூரிஸ்ட் அனைவரும் வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற டூரிஸ்ட்டுகளை முக்கியமாக இந்த இடத்துல தான் வருவாங்க. இங்கே இந்த வீதிகளில் அவென்யூ தி ஷாம்ஸ்-எலிசேன்னு பேருங்க. இந்த வீதியில் கடைகளில் போய் பொருட்களை வாங்குறது அவ்வளோ அவர்களுக்கு விருப்பம். ஆனால் விலை இருக்குதுங்களே, அப்பா நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத விலைங்க. எப்படின்னா ஒரு பேக் ஹேண்ட் பேக் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் லூயிஸ் வித்தோம் ஜார் அந்த மாதிரி மாடல் வச்சு நம்ம இத்தனை வருஷம் 25 வருஷம் இங்கே இருக்கிறேன், வாங்க முடியாதுன்னு இல்லை. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய காசு போட்டு பொருள் வாங்கணுன்ற அந்த ஒரு பேராசைன்னு சொல்ல முடியாது. அதில் பெரிய ஆர்வங்கள் கிடையாது, அது ரொம்ப பிடிக்காது. அந்த மாதிரி இடத்துல இருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம ஊரில் கார் ஓட்டுற மாதிரி இருக்குங்க. பாண்டிச்சேரி சென்னையில் ஒரு ரோட்டில் எப்படி கார் ஓட்டணும், இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே யாருமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பாருங்களேன், பாருமா காட்டுமா அதை கொஞ்சம் அதில் பாருங்கள். அப்படியே காரில் இப்படி உள்ளே வருவானுங்க, இப்படி உள்ளே வருவானுங்க, பூர்வானுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அதுவும் நம்ம 95 டிபார்ட்மெண்ட்டில் நான் இருக்கிறேன்னா அங்கேருந்து இந்த நம்பர் பிளேட்டை பார்த்துட்டு அதுக்கு மேலே இவர் வெளியிலேருந்து வந்துக்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப நம்மளை தண்ணி காட்டுற மாதிரி செய்வானுங்க. இங்கே காரு, பைக்கு, பஸ்ஸு எல்லாம் இந்த இடத்துல மட்டும் எல்லாம் ஒன்றா கூட்டிட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், ஈஃபில் டவர் தெரியுது பாருங்கள், காட்டுமா அதை ஈஃபில் டவர் தெரியுது பாருங்கள். இது மறைச்சிக்கிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அதை பாருங்கள், டூரிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஃபோட்டோ எடுமாங்க, அங்கே எடுமா, டூரிஸ்ட்லாம் இருக்குது பாருங்கள் அது பேர் உட்காந்து இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் எல்லோரும் இங்கே ஒன்று கூடுற இடங்க. எல்லா டூரிஸ்ட்டும் வராது இந்த இடத்துக்கு வராது இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட இடம் வச்சுக்கலாம் இது. இங்கே இங்கே இருக்கிற இந்த வீதிகளில் அதை பாரிஸ் நைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான். இரவு நேரங்களில் பாரிஸ் நைட் இந்த இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடம். முக்கியமான இடத்த உங்கள்கிட்ட காட்டினதில் சந்தோஷம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் போகக்கூடிய இந்த ஒரு அதாவது அந்த அவென்யூனா மிகப்பெரிய பாதை, மிகப்பெரிய ரோடுன்னு சொல்லலாம். அதுதான் இந்த உலகத்திலே மிக அழகான பிளிபேல் அவென்யூ த லமோந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ மிக அழகான ஒரு சாலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அதை காட்டுறேன் பாருங்கள், நேராக காட்டு அது பாருங்கள். இதுதான் அந்த இடங்க. இதான் இடம். இந்த டூரிஸ்ட் பஸ்ஸில் தான் இது பண்ணி கொண்டு போவாங்க. ஜஸ்ட்டு இது எப்படின்னா உங்களுக்கெல்லாம் இது ரீல் போகணுன்றதுக்காக நம்ம செய்கிறது இல்லை. வருகின்ற போது ஜஸ்ட்டு நம்ம அந்த ஒரு ஒகேஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்ற வச்சுங்களேன், உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறதுக்காக. அதாவது பழமையை பாதுகாத்து அதன் மூலமாக நாட்டை அழகாக வெளிப்படுத்தி அதன் மூலமாக பொருளாதாரம் நீட்டுகின்ற மிகப்பெரிய நாடு இந்த ஃப்ரான்ஸுங்க. அதனால் நம்மளும் நம் நாடுகளில் பழமையை பாதுகாப்போம். அதன் மூலமாக பொருளாதாரத்தையும், அதன் மூலமாக சுற்றுலாத்துறையும், அதன் மூலமாக நமது பண்பாட்டையும் அந்த உலகத்துக்கு உயர்த்துவோம் என்ற ஒரு கருத்தை இந்த இடத்துல மையப்படுத்தினேன். நன்றி, வணக்கம்.